நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. நாம் அப்படி இருந்தவாறு கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நாம் வேண்டுதல் செய்வோம். ஏசப்பாவை நோக்கி நாம் வேண்டுதல் செய்வோம். இயேசுவே நமக்கு பரிகாரி, இயேசுவே நமக்கு பதில் செய்கிறவர், இயேசுவே நம்மை ஆதரிக்கிறவர், இயேசுவே நம்மை வாழ வைக்கிற ஆண்டவர். அந்த வாழ வைக்கிற ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணித்து அவர் என்னோடு பேசுங்கப்பான்னு சொல்லி நாம் செபித்து இந்த நிகழ்ச்சியை ஆரம்பிப்போமா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேளையிலும் அப்பா உடைய நல்ல பொற்பாதத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. உடைய நல்ல சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. நீங்கள் எங்கள் கூட பேசுங்கப்பா. உடைய வசனம் எங்கள் இருதயங்களிலே ஆண்டவரே கிரியை நடப்பிக்க வேண்டுமென்று செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அன்பார்ந்த ஜாஷ்வா டிவி நேயர்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே தேவசேனை ஜப ஐக்கியத்தின் மூலமாக ஜீவ வார்த்தையின் வழியாக உங்களுக்கு மறுபடியும் சந்தோஷமாக சமாதானத்தை கூறிக்கொள்வதிலே மிகுந்த சந்தோஷமடைகிறேன். கர்த்தர் நம்முடைய வாழ்நாட்களை இன்னும் ஆண்டவர் கூட்டி கொடுத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் இயேசு நம்ம கூட வருகிறார். இதை மட்டும் ஒரு நாளும் மறந்து போகாதீங்க. என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் இயேசு கூட வருகிறார். அந்த கூட வருகிற ஆண்டவரை அதிகமாக நேசிங்க, அவரை அதிகமாக ஆசையோடு பின்பற்றுங்க. கர்த்தர் உங்கள் கூட இருந்து உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டா, ஆசீர்வதிப்பா. அப்படியே தேவன் நம்முடைய வாழ்க்கையில் கூட இருப்பா. ஒரு சிறிய பாடலை பாடிவிட்டு தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்வோம். கடவுள் உனக்கு வாழ்வு தந்தா, வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய், நீ என்ன தந்தாய். கடவுள் உனக்கு வாழ்வு தந்தா, வாழ்வுக்கு நீ என்ன தந்தாய், நீ என்ன தந்தாய். கடவுள் நமக்கு வாழ்வு கொடுத்திருக்கிறார். அந்த வாழ்வுக்கு நாம் மிக மிக தாழ்மையோடு நாம் நடந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அப்படியே நாம் சிந்திக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதவசனம் யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 27ஆம் வசனத்தை நாம் கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏசப்பா சொன்னார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் கொடுக்கிறேன் என்பதாக நாம் சிந்தித்தோம். கடந்த வாரத்திலே சிந்தித்தோம். சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளணும், சமாதானத்தின் வழியில் நான் நடக்கணும், சமாதானத்தின் பேரில் என் வாழ்க்கை அமையணும் அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கு சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த சமாதானம் ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்திலே யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 20ஆம் அதிகாரத்தில், யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும் பொழுது, மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீசர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே
கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இங்கே நாம் பார்க்கின்றோம் எந்த நிலையில் சீசர்கள் இருக்கிறார்கள் என்பதை இந்த வசனத்திலே மிகவும் ஆழமாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. இங்கே நாம் பார்க்கிறோம் சீசர்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாங்கன்னா, இயேசுவை சிலுவையில் அடித்து கொன்று போட்டார்கள். இப்போ சீசர்களையும் பிடித்து கொலை செய்ய வேண்டும் என்று அரசு திட்டம் போட்டிருக்கிறது. ஆகவே இவர்கள் ஒரு வீட்டுக்குள்ளே எல்லா சீடர்களும் பயந்து போய் கதவை பூட்டி உள்ளே இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட நிலையில தான் இயேசு அந்த வீட்டுக்குள்ள வந்து சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு நிலையில், கஷ்ட நிலையில் நாம் இருக்கிறோம், கதவை பூட்டி கொண்டு அழுது கொண்டிருக்கிறோம், அநேக நேரங்களில் தனிமையில் இருந்து அழுது கொண்டிருக்கிறோம், அல்லது கூட்டமாக உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறோம், நம்முடைய நிலையை பார்த்து அழுது கொண்டிருக்கிறோம். இப்படி வேதனையோடு கூட இருக்கும் பொழுது இயேசு நடுவே வந்து எல்லா சீடர்களும் துக்கத்தோடு, எல்லா சீடர்களும் கண்ணீரோடு, வேதனையோடு, உயிருக்கு பயந்தவர்களாய் இருக்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம். அன்பு தேவ பிள்ளைகளே, இவர்கள் அதிகாரிகளுக்கு பயந்து போயிருக்கிறார்கள். இவர்கள் அரசாங்கத்திற்கு பயந்து போயிருக்கிறார்கள். இயேசு நடுவே வந்து நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். அன்பு தேவ பிள்ளைகளே, எப்படிப்பட்ட மகிமையான ஆண்டவர்! இவர்கள் அமைதி குறைவோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்வோம்? இயேசு மரித்து போய்விட்டார், அவரை பின்பற்றினோம், அவர் கூடவே நடந்தோம், இன்றைக்கு என் வாழ்க்கையின் முடிவு என்ன என்கின்ற கேள்விக்குறியோடு கூட அவர்கள் அமைதியற்ற வாழ்விலே இருக்கிறார்கள் என்பதை அறிந்த ஆண்டவர் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே வந்து, உங்களுக்கு அமைதி உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஒருவேளை இப்படிப்பட்ட நிலையில் கஷ்டத்தோடு இருக்கீங்களா? நீங்கள் கண்ணீரோடு இருக்கீங்களா? நான் என்ன செய்வேன், இந்த வாரத்துக்கு என்ன செய்வேன், இந்த மாதத்தை எப்படி கடப்பேன், இந்த வருடத்தை எப்படி கடப்பேன், இந்த வாரத்தில் நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கவலையோடு இருக்கீங்களா? இயேசு சொல்லுகிறா, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுப்பதில்லை. உலகம் கொடுக்கிற சமாதானத்தை உலகம் எடுத்துக்கொள்ளும், சில மணி நேரத்தில் எடுத்துக்கொள்ளும். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். இயேசு சீடர்கள் பயந்து போய் கதவை பூட்டி வீட்டுக்குள்ள எல்லாரும் உட்கார்ந்து கவலையோடு இருக்கிறாங்க. அவர்கள் நடுவே வந்து இயேசு சொல்லுகிறார், உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த சமாதானத்தை வேற யாராலும் தர முடியாது பிரியமானவர்களே. இந்த சமாதானத்துக்காக நம்முடைய முன் நாட்களில் நான் கிட்டத்தட்ட சிறு பையனாக இருக்கும் பொழுது எங்கள் அம்மா என்னை சினிமாவுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. சினிமா தியேட்டரில் போய் படம் பார்க்க போவோம். ஏன்னா இந்த உலகத்தில் பல பிரச்சனைகள், பல பாடுகள், பல வேதனை, வறுமை ஒரு பக்கம், இப்படியெல்லாம் இருக்கும் பொழுது அதை மறப்பதற்காக அந்த சினிமாவுக்கு மக்கள் பொழுதுபோக்கு சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள் முன்னாடி நிறையா மக்கள் போவாங்க. அப்படி போகும்போது அந்த படத்தை பார்த்துட்டு
படத்தில் வர்ற அந்த நடிப்பை பார்த்துட்டு மக்கள் உள்ளேயும் போய் அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. அநேகம் படங்களில் அங்கே அழுகை சீன் நடக்கும் பொழுது மக்களை பார்த்தோன்னா அவங்களும் அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா நான் பெண்கள் எங்கள் அம்மா கூட தான் படம் பார்க்க போயிருக்கிறேன். அப்படி போகிறதுனால எங்கள் அம்மா கூட இருக்கும்போது அந்த பெண்கள் உட்கார்ந்து அழுது கொண்டிருப்பதை நான் அதிக தடவை பார்த்துருக்கிறேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் சமாதானத்தை பெறணும்னு போகிற இடத்திலும் கூட அமைதி இல்லை. ஆனால் இயேசு சொல்கிறாரு, ஏன் சமாதானத்தை உனக்கு தாரேன், நான் உலகம் கொடுக்கிற மாதிரி நான் கொடுக்க மாட்டேன். உலகம் கொடுக்கிற சமாதானத்தை உலகம் எடுத்துக்கொள்ளும். 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் அந்த அமைதி வாழ்வு எங்கே போச்சுன்னு தெரியாது. ஆனால் ஏசப்பா கொடுக்கிற சமாதானம் மட்டும் நிலையானது, நிரந்தரமானது, நித்தியமானது. இந்த நித்தியமான சமாதானத்தை ஏசப்பா தாராரு. சீசர்கள் பயந்த நிலைமையில், கவலையான நிலைமையில், இனி வாழ்வதற்கு வழியே இல்லைங்கிற சூழ்நிலையில் துக்கத்தோடு இருக்கிறாங்க, கவலையோடு இருக்கிறாங்க, கஷ்ட நிலையோடு இருக்கிறாங்க. ஏசப்பா வந்தாரு, உங்களுக்கு அமைதி உண்டாவதாக, உங்கள் ஆன்மாவில் இளைப்பாறுதல் உண்டாவதாக, உங்களுக்கு பேரின்பம் உண்டாவதாக, உங்களுக்கு சமாதானம் என்றா, உங்களுக்கு சமாதானம் என்றா. இன்றைக்கு நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல பிரியமானவர்களே, இயேசுவை நோக்கி பாருங்க. இயேசுதான் நம்முடைய வாழ்க்கையின் கதி. இயேசு இல்லைன்னா நாம் இல்லை பிரியமானவர்களே. இந்த ஏசப்பாவை கொஞ்சம் அதிகமாக நேசித்து பாருங்களேன். இந்த இயேசு எவ்வளவு அன்புள்ளவர். நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் இந்த வசனத்தை. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் துக்கத்தோடு இருக்கிறாங்க, அவங்க துயரத்தோடு இருக்கிறாங்க. அவங்க நடுவே அவங்கள பார்க்க இயேசு போகிறாரு. என் பிள்ளைகள், என்னை பின்பற்றின பிள்ளைகள் கவலையோடு இருக்கிறாங்க, இனிமே எப்படி வாழ போகிறோங்கிற துக்கத்தோடு இருக்கிறாங்க. இயேசு அவர்கள் நடுவேன்னு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கீங்களா? குடும்பத்தில் போராட்டத்தோடு இருக்கீங்களா? இயேசு நடுவே இப்போ வந்து நிற்கிறா. உங்களுக்கு சமாதானம் என்ற அன்பான ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்க வந்திருக்கிறா. இந்த சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவை உறுதியாக பிடித்து கொள்ளுங்க. என் அன்புக்குரியவர்களே, என்னுடைய 21வது வயது வரையிலும் சமாதானம் இல்லாமல் தவித்தேன். ஒரு பாடல் கூட பக்தன் இவ்வாறாக பாடுகிறா, சமாதானமின்றி தவித்தேன், சந்தியில் நின்றேன், சமாதான பிரபு இயேசு என்னை அழைத்தார் வந்தேன். சமாதானமின்றி தவித்தேன், சந்தியில் நின்றேன், சமாதான பிரபு இயேசு என்னை அழைத்தார் வந்தேன். எத்தனையோ வேலை உண்டு உலகத்திலே, எங்க திராட்சை தோட்ட வேலைக்கது ஈடு இல்லை. எத்தனையோ வேலை உண்டு உலகத்திலே, எங்க திராட்சை தோட்ட வேலைக்கது ஈடு இல்லை. சமாதானமின்றி தவித்தேன், சந்தியில் நின்றேன், சமாதான பிரபு இயேசு என்னை அழைத்தார் வந்தேன். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, சமாதானம் இல்லாமல், துக்கத்தோடு சந்தோஷம் இல்லாமல், சரீரத்தில் வியாதியோடு இருந்த பிரியமானவர்களே, ஆனால் ஒரு நாள் இயேசு வந்து, என் சமாதான பிரபு வந்து
அமைதியின் பேர் உண்மையாகி இயேசு வந்து என்னை ஒரு நாள் தொட்டு சமாதானமாயிரு, பிழைத்திரு என்றார். நான் பிழைத்து கொண்டேன் பிரியமானவர்களே. என் வாழ்க்கையில் உள்ள வறுமையெல்லாம் மாற்றினார் பிரியமானவர்களே. சரீரத்தில் உள்ள வியாதியெல்லாம் மாற்றினார் பிரியமானவர்களே. இன்றைக்கு ஆண்டவர் சமாதானத்தோடு வாழ்வதற்கு ஏற்ற கிருபையின் காலங்களை எனக்கும் உங்களுக்கும் கட்டளையிட்டு கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. இந்த நல்ல இயேசுவை இந்த வேதத்தின் மூலம் தேடுங்க பிரியமானவர்களே. வேற எங்கேயும் போக வேண்டாம். இந்த வேத வசனத்தை வாசித்து தேவனை தேடுங்க. அவர் உங்களுக்கு தென்படுவா, அவர் உங்களை ஆசீர்வதிப்பா. வேதம் சொல்லுகிறபடி கர்த்தராகி இயேசுவை நீங்க தேடுங்க. இயேசு சொல்லுகிறா, நான் உங்களுக்கு சமாதானத்தை, என் சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்லுகிறா. சீசர்கள் கதவை பூட்டி உள்ள உட்கார்ந்துருக்கிறாங்க. அவங்களுக்கு ஏசப்பா போய் சொல்லுகிறா, உங்களுக்கு சமாதானம் என்றா. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்ட சீசர்களை நீங்கள் வேதத்தில் அப்போஸ்தலர் நடபடி புஸ்தகத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா, இந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டபடியினால அவர்கள் எதற்கும் பயமில்லாமல் வாழ்ந்தாங்க. அதிகாரத்துக்கு பயப்படலை, ஆளுநர்களுக்கு பயப்படாம பேசினாங்க அப்படின்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் 8, 9 வசனம் அதிகாரம் வரையிலும் வாசித்து பார்த்தீங்கன்னா, சீசர்கள் மகா பயங்கரமாக கர்த்தருடைய பணியை செஞ்சாங்க. பயமில்லாமல் செஞ்சாங்க, கவலை இல்லாமல் செஞ்சாங்க. எப்படி இந்த சமாதானத்தை அவங்க பெற்று கொண்டாங்க அப்படின்னு சொன்னால், இயேசு வந்து அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்தா. இயேசு வந்து கொடுத்தா. இன்றைக்கும் நம்ம மத்தியில் இயேசு வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. உங்கள் கூட நின்று கொண்டிருக்கிறா, உங்கள் கூட நிற்கிறா. உங்களுக்கு சமாதானம் என்ற வார்த்தை உங்கள் இருதயத்திலே தொனிக்கிறது பிரியமானவர்களே. இந்த இயேசு உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாளும் உங்களை விட்டுட்டு போகவே மாட்டார் பிரியமானவர்களே. என்றைக்கு உங்கள் கையை பிடிச்சாரோ அந்த நாள் முதற்கொண்டு இயேசு கடைசி வரையிலும் கரம் பிடிக்கிற ஆண்டவர். இயேசு சொல்லுகின்றா, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கு இயேசுவினிடத்தில் நீங்கள் வாங்க பிரியமானவர்களே. இந்த உலகத்தின் பின்ன போகாதீங்க. இந்த உலகம் மாயை. இந்த உலகத்தில் காண்கிற அனைத்தும் அனித்தியமானவைகள். அது அழிந்து போகக்கூடியது. அழியாதவை, கண்ணுக்கு தெரியாதவை, கண்களுக்கு புலப்படாதவை. ஒருவேளை நீங்கள் சிந்தித்து பார்த்தீங்கன்னா, இருதயத்தை நம்மால் பார்க்க முடியாது. இருதயத்தை நம்மால் பார்க்க முடியாது. அதெல்லாம் என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய உலக வாழ்க்கையில் கண்ணுக்கு தெரியாதவை அனைத்தும், கண்களுக்கு தெரியக்கூடியவைகள் அனைத்தும் அழிந்து போகக்கூடியது. கண்களுக்கு தெரியாதவைகள் அனைத்தும் நித்தியமானது, நிரந்தரமானது. இயேசு ஒருவேளை கண்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். உண்மையானவர், அந்த உண்மையான ஆண்டவர் உங்களுக்கு அமைதி வாழ்வை கொடுப்பதற்கு இயேசு இன்றைக்கு நம் அருகில் நின்று கொண்டிருக்கிறார். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். இயேசு உங்கள் இருதய கதவை தட்டி கொண்டிருக்கிறார் பிரியமானவர்களே. இயேசு தட்டுகிற சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவர் உள்ளே வந்து உன் கூட இருப்பார், உனக்கு அமைதி வாழ்வை கொடுப்பார்,
சமாதானத்தை கொடுப்பா, சந்தோஷத்தை கொடுப்பா, பேர் இன்பத்தை கொடுப்பார் பிரியமானவர்களே. பேரின்பத்தை கொடுப்பார் பிரியமானவர்களே. இந்த பேர் இன்பத்தை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு ஏசப்பாட்ட நீங்கள் வந்தால் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் பிரியமானவர்களே. நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் சந்தோஷமாக இருப்பீங்க பிரியமானவர்களே. இந்த இயேசுவை நீங்கள் நேசித்து பாருங்க. இந்த இயேசுவை நீங்கள் கரம் பிடிச்சு பாருங்க. அவர் ஒரு நாள் கைவிடவே மாட்டார் பிரியமானவர்களே. இந்த இயேசுவை நீங்கள் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் நல்லா இருக்கும் பிரியமானவர்களே. இந்த இயேசுவை நீங்கள் இன்றைக்கு கூப்பிடுங்க. சீசர்கள் கதவை பூட்டி உள்ளே உட்கார்ந்துருக்கிறாங்க. இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். நீங்கள் ஒருவேளை கதவை பூட்டிக்கிட்டு அழுது கொண்டு இருக்கீங்களா, கவலையோடு இருக்கீங்களா? இயேசு உங்கள் நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, ஒரு நாள் கிராம ஊழியத்துக்கு நாங்கள் போயிருந்தோம். அப்படி கிராம ஊழியத்துக்கு போயிருக்கும்போது கதவு பூட்டப்பட்டிருந்தது. ஒரு ஊரில் ஒரு வீட்டில் கதவு பூட்டப்பட்டிருந்தது. அப்படி கதவு பூட்டப்பட்டிருந்த வீட்டுக்கு நாங்கள் ஒரு நாளும் எந்த வீட்டுக்கு போனாலும் கதவு திறந்திருந்தா எம்மா அப்படின்னு கூப்பிடுவோம், அதில் அண்ணாச்சின்னு கூப்பிடுவோம். ஆனால் அந்த கதவு பூட்டப்பட்ட வீட்டை கதவை தட்டும் போது ஒரு அம்மா உள்ளேருந்து வந்தாங்க. வந்து கண்ணீரோடு வந்து நின்னாங்க. அவங்கக்கிட்ட இயேசு உங்களை நேசிக்கிறாருமா அப்படின்னு சொன்னோம். அவங்க அழுதாங்க. அழுத உடனே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போனாங்க. கூட்டிகிட்டு போனால் அவங்க மரிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறாங்க. அப்பொழுது நீங்கள் வந்து கதவை தட்டாமல் இருந்திருந்தா ஒருவேளை நான் தூக்கிலே தொங்கி இருப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அன்பு தேவ பிள்ளைகளே, அவங்க கவலையோடு இருக்கும் பொழுது இயேசுவை அவர்களுக்கு கொடுத்து விட்டு வந்தோம். அவங்க கண்ணீர் மாறியது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவலையோடு இருக்கீங்களா, கண்ணீரோடு இருக்கீங்களா? சீசர்களுக்கு அமைதி வாழ்வை கொடுத்த இயேசு உங்கள் வாழ்க்கையிலே அமைதி வாழ்வை கொடுப்பதற்கு இயேசு வந்திருக்கிறார். இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. இந்த இயேசுவை எந்த சூழ்நிலையானாலும், காடானாலும் மேடானாலும் இயேசுவை பின்பற்றுங்க. காடானாலும் மேடானாலும் கடந்து சென்றிடுவோம். பாடானாலும் பாடி செல்வோம் பரவசமுடனே. இயேசு பரந்தா நம்முடனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகனே. வாழ்வின் நாயகனே, நம் தாழ்வின் நாயகனே. வழி நடத்தும் வல்ல தேவன் வாழ்வின் நாயகனே. இந்த வழி நடத்துகிற ஆண்டவருடைய கரத்தில் நம்மை அப்படியே ஒப்பு கொடுப்போமா? நீங்கள் இருக்கிற வண்ணமாக இயேசுவினிடத்தில் உங்களை கொடுங்க. ஆண்டவர் சொல்லுகிறா, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. சீசர்கள் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகளை பூட்டி வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். இயேசு அவர்கள் நடுவே வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு சமாதானத்தின் தேவன். இந்த சமாதானத்தின் ஆண்டவர்கிட்ட உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? நேசிக்கிற நல்ல ஆண்டவரே,
இந்த நல்ல வேளையிலும் ஐயா உடைய நல்ல பொற்பாதத்தில் எங்களை தாழ்மையோடு அர்ப்பணிக்கிறோம். சமாதானத்தை கொடுக்க வந்த ஆண்டவர், சமாதானத்தை கெடுக்கிற சாத்தானுடைய கிரியைகளை அழிக்க வந்த ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சமாதானத்தை கொடுத்து வழி நடத்துங்கப்பா. அவருடைய ஏழ்மை நிலைகளை மாற்றுங்கப்பா. வறுமையை மாற்றுங்க ஆண்டவரே. சிறுமையை மாற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்கள் எல்லாருடைய முகத்திலும் இருந்து வழிகின்ற கண்ணீரை தொடையும் ஐயா. கவலைகளை மாற்றும் ஐயா. இயேசுவே, நீர் இவர்கள் வாழ்க்கையில் கூட இருந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.